ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 21 ஓவி 12. இதன் பொருள் மகான்களின் சந்திப்பு. துரதிர்ஷ்டவசமானவர்களுக்கு இது கடினம். கடவுளின் அருள் இருந்தால் அது எளிது, இல்லையெனில் இது ஒரு அரிய தற்செயல் நிகழ்வு. விளக்கம். பிறக்கும் போது அதிர்ஷ்டம் கிடைக்காவிட்டால் ஒருவர் துறவிகளை சந்திக்க முடியாது. பாவம் செய்த ஒருவர் ஒரு துறவியுடன் தூங்கினாலும் அவரை பார்க்க முடியாது. ஹேமத்மன் இது தொடர்பாக தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். பாந்திராவிலே பீர் மௌலானா என்ற பிரபலமான பதான் துறவி இருந்தார். இந்துக்கள், பார்சிகள் மற்றும் வெளிநாட்டினரும் அவரை பார்க்க வருவார்கள். நான் பாந்திராவினுடைய நீதிபதியாக இருந்தேன். அந்த மௌல்விக்கு இனுஸ் என்ற வேலைக்காரன் இருந்தான். அவர் என்னை மௌல்வியை பார்க்க செல்லுமாறு நிறைய வற்புறுத்தினார். நான் தரிசனத்திற்கு செல்ல முடியவில்லை. நான் நகரத்தினுடைய நீதிபதி. ஆயிரக்கணக்கான மக்கள் மௌல்வியை பார்க்க வருகின்றார்கள். நான் ஏன் என் உலகத்தை மறந்து அவரை சந்திக்க செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதனால்தான் மௌல்வியை ஒருபோதும் சந்தித்தது இல்லை. இப்படியே பல ஆண்டுகள் கடந்து விட்டன. நான் பாந்திராவிலிருந்து மாற்றப்பட்டேன். அதன் பிறகு நான் ஷீரடியிலே நிரந்தரமாக வாழத் தொடங்கினேன். இதன் பொருள், துரதிர்ஷ்டவசமானவனுக்கு துறவிகளை சந்திக்க வாய்ப்பு கிடைக்காது. தெய்வீக அருள் கிடைத்தால் மட்டுமே அது எளிதானது, இல்லையெனில் அது மிகவும் கடினம். ஸ்வானந்த சாம்ராட் சாய்பாபா எல்லா இடங்களிலும் தோன்றி தனது ராஜ்யத்தினுடைய தேரை தானே ஓட்டுகின்றார். இருப்பினும் அவர் இரகசியமாக விவகாரங்களை நடத்துகின்றார். ஒரு காலத்திலே இளங்கலை பட்டாதாரி ஒரு குடும்பஸ்தர். பின்னர் அவர் ஒரு மாகாண அதிகாரி ஆனார். சாயிபாபாவினுடைய துணையை அவர் எவ்வாறு அடைந்தார் என்பது பற்றிய கதை இது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அதிகாரம் அழகாக தெரிகின்றது. ஆனால் அருகிலே செல்லும் போது அது கசப்பான பழங்களால் நிறைந்த மரங்களால் சூழப்பட்டுள்ளது. அதே நேரத்திலே சம்பளமும் மிக குறைவாக இருந்தது. முதலிலே ஒருவர் BA, பின்னர் ரொக்க எழுத்தர், பின்னர் சர்வேயர்களுடன் தங்கி நில அளவை வேலையை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. பின்னர் தேர்விலே தேர்ச்சி பெற்ற பிறகு மூத்த அதிகாரி இறந்தபோது அதிகார பதவி வழங்கப்பட்டது. பெல்காமுக்கு அருகிலே வாட்கான் என்ற கிராமம் உள்ளது. அங்கு சர்வேயர்களின் ஒரு வகுப்பு இருந்தது. சத் புருஷரை தரிசிக்க அதிகாரியாக கிராமத்திற்கு சென்றார். அவர் தனது தலையை அவரது காலடியிலே வைத்து பிரசாதம் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற்றார். அதன் பிறகு அவர் சாய்பாபாவை எவ்வாறு சந்தித்தார் என்பது சுவாரஸ்யமானது. குறிப்பு: சுய ஆனந்த ராஜா சாய் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளவர். தனது ராஜ்யத்தினுடைய தேரை அவர் தானே ஓட்டுகின்றார். சுய ஆனந்த ராஜா சாய் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளவர்.
தனது ராஜ்யத்தினுடைய தேரை தானே ஓட்டுகின்றார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की